மீனா முத்துக்கு பால் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, ஏங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்து உடனே நீ எதுக்கு இப்ப என்னை அதட்டுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்களே மலேசியா போறோம்னு சொல்லிட்டு சும்மா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் மறக்கலையே, நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், ஏற்கனவே அத்தையும் மாமாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப ரவியும் ஸ்ருதியும் வேற வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆபீஸ்ல 2 பேத்துக்கும் லீவ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சும்மா அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஏமாற்றாயிராதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. அது எனக்கும் தெரியும், ஆனா ரவியும் ஸ்ருதியும் மலேசியா வரேன்னு சொல்லும் போது பார்லர்மாவை கவனிச்சியில, அது மூஞ்சி போன போக்க பாத்தியா, முகம் அப்படியே ரெட் சிக்னல் போட்ட மாதிரி கோவத்துல அப்படியே செவந்துருச்சு. ஒருத்தரா இப்படி மலேசியா போறேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, அதெல்லாம் சரிதாங்க, ஆனா இப்ப ரவியும் ஸ்ருதியும் வரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட மட்டுமாவது இது சும்மா நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா உண்மையை அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. மீனா அவங்க 2 பேரும் வேலை செய்யற இடத்துல எல்லாம் லீவ் எல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. இங்க பாரு மீனா, மொத்த குடும்பமும் வந்து கிளம்பி மலேசியா போறோம்னு சொல்றதை கேட்ட உடனே அந்த பார்லர் அம்மா சும்மா இருக்காது. இந்நேரம் பயந்து அடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும். யாரையும் போக விடாம தடுக்கிறதுக்காக ரூம்குள்ள உட்காந்துட்டு தனியா பேய் மாதிரி உட்காந்துட்டு தனியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, ஆனால் நம்ம அந்த முடிவில் இருக்கோம். ஆனால் ரவியும் ஸ்ருதியும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அதோட அது நடக்காமல் போயிட்டா ஸ்ருதி வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, நம்ம போகலன்னு என்ன, பழகூர்லும் ரவியும் போயிட்டு வரட்டும், சும்மா ஹனிமூன் மாதிரி ஏதாவது போயிட்டு வரட்டுமே, அவங்களும் தனியாக எங்கேயுமே போனதே இல்லையே, சும்மா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அதை கேட்ட மீனா இருந்துட்டு, நம்மளும் தான் அந்த மாதிரி எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு உடனே, ஓ அப்போ நம்மளும் மலேசியா போகலான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீனா வந்துட்டு, அவ்வளோ தூரம் எல்லாம் போகணும்னு எனக்கு ஆசை இல்லை, நம்ம போகவும் முடியாது அவ்வளோ செலவு பண்ணி, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மாடியில் ரூம் கட்டி அங்கே தங்குனாலே நம்ம ஹனிமூன் போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஓ நீ அப்படி வர, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நம்மளும் வந்து எங்கேயாவது ஹனிமூன் போகணும், உனக்கு பிடிச்ச ஊர் எது சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு, ஏங்க சினிமாவில் அந்த அடிக்கடி இந்த ஊட்டி காட்டுவாங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, யாருக்கு ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க ஊருங்க, ஊட்டி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஊட்டி மலை, ஓகே அப்படின்னு முத்து சொல்லணும்னா, ஆமாங்க நம்ம டிவியில் அதை பார்க்கும்போதே வந்து நமக்கே குளிர்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் எல்லாத்தையுமே ஒரு தடவை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ பணம் கட்ட முடியாதனால கிளாஸில் நான் மட்டும் தாங்க ஊட்டிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, அவ்வளோதானே, காரை இங்கே ஒரு அழுத்தணும்னா அடுத்த ஸ்டாப்பிங்கில் போய் ஊட்டி மலையில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா இருந்துட்டு, அப்படின்னா நீங்கள் போயிருக்கீங்களா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சவாரிக்காக ஒரு 2-3 தடவை போயிருக்கேன், நம்ம போனோமா ஒரு கட்டிங்க போட்டோமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முத்து இருந்துட்டேன், அப்போ போகும்போது அப்படி, இப்போ நான் உன் கூட தானே வரப்போகிறேன், நீ வரும்போது எதுக்கு கட்டிங்க, அதான் நீ இருக்கியல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா வந்து அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அட உன் முகம் கூட அப்படியே ஊட்டி ஆப்பிள் மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு முத்து. உடனே முத்து இருந்துட்டு, நீ போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இல்லை, வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடியிட்டு ஒரு நாள் நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிரச்சனை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், ரவியும் ஸ்ருதியும் மலேசியா வரேன்னு சொன்னதுலேருந்தே பார்லர் அம்மாவுக்கு வந்து மூளை குடைய ஆரம்பிச்சிருக்கும், அதனால அதுலேருந்து ஒரு வழி பிறக்கும், பிரச்சனையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி இந்தாங்க பாலை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்படியே பேசிட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. இப்போதைக்கு இந்த ரோஹினியோட பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல, இவங்க எப்போ ஊட்டிக்கு போகிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.